அபூர்வமானவர்களின் மதிப்பும் அபூர்ணமானவை. நீங்கள் அதனால் மிகுந்த மதிப்பு பெறுகிறீர்கள். நீங்கள் ஆயிரம் ஆண்டுகளாக வரும் பரிணாம வளர்ச்சியின் விளைபொருள். ஆகவே உங்கள் மனமும் உடலும் கடந்து சென்ற பல மன்னர்களின் அறிவாளிகளின் பலத்தை விட அதிகமானது. ஆனால் உங்களுடைய இந்த திறமைகளையும் உடலையும் உபயோகப்படுத்தப்படாவிடில் அவை வீணாகி போகும். உங்களிடம் அளவற்ற திறமையும் பலமும் உள்ளன. நீங்கள் அதில் மிக சிறிய அளவில்தான் உங்கள் மூளையையோ உடல் பலத்தையோ பயன்படுத்துகிறீர்கள். அவைகளை பல 100 மடங்காக அதிகரிக்கும் வேலை இன்றிலிருந்து ஆரம்பமாகிறது என்று உங்களுக்குள் வரையறை வைத்து கொள்ளுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, இயற்கையின் மிக பெரிய அதிசயம் நீங்கள்தான். இது உங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் செவி செல்வம் தமிழ். நீங்கள் இயற்கையின் மிக பெரிய அதிசயம். ஆரம்ப நாட்களிலிருந்து உங்கள் அறிவைப் போல், மனதைப் போல், கண்களைப் போல், காதுகளைப் போல், கைகளைப் போல், வாயைப் போல் வேறொன்றும் இருந்தது இல்லை. உங்களைப் போல் இருப்பவரோ, நிற்பவரோ, நடப்பவரோ இன்றோ நாளையோ நாளை மறுநாளோ தோன்றப் போவது இல்லை. எல்லோரும் உங்கள் சோதரர்களே. ஆனாலும் நீங்கள் ஒரு தனி பிறவி. நீங்கள் ஒரு மனித மிருகம் என்றாலும் அந்த சராசரி வாழ்க்கை உங்களுக்கு திருப்தி தரவில்லை. உங்களுக்குள் எரியும் சவாலை பல தலைமுறைகளாக கடந்து வந்து உங்களுக்கு நீங்கள் இன்னும் மேம்பட வேண்டுமென்று உறுத்தி கொண்டே இருக்கிறது. நீங்கள் அதிருப்தி என்ற இந்த நெருப்பை மேலும் ஊதி வளர்த்து உங்கள் தனித்திறமையை உலகிற்கு காட்டுங்கள். உங்கள் தூரிகை தீட்டும் வண்ணங்கள் வித்தியாசமானவை. உங்கள் ஒளி செதுக்குவதை இன்னொருவர் செதுக்க முடியாது. உங்கள் கையெழுத்து வித்தியாசமானது. உங்கள் குழந்தையை வேறொருவன் உருவாக்க இயலாது. இந்த வேற்றுமைகள்தான் உங்களுக்கு மூலதனம். இவைகளை நீங்கள் முழுதாக பயன்படுத்த வேண்டும். ஏனெனில் நீங்கள் இயற்கையின் மிகப்பெரிய அதிசயம். நீங்கள் வீணாக மற்றவர்களை பின்பற்றப் போவது இல்லை. உங்கள் தனித்தன்மையை காட்டுங்கள். நீங்கள் அதை விற்பனை செய்யுங்கள். நீங்கள் உங்களது தனிப்பட்ட வேற்றுமைகளை அழுத்தமாக கூறி மற்றவர்களிடமிருந்து வித்தியாசம் காட்டுங்கள். அபூர்வமானவர்களின் மதிப்பும் அபூர்வமானவை. நீங்கள் அதனால் மிகுந்த மதிப்பு பெறுகிறீர்கள். நீங்கள் ஆயிரம் ஆண்டுகளாக வரும் பரிணாம வளர்ச்சியின் விளைபொருள். ஆகவே உங்கள் மனமும் உடலும் கடந்து சென்ற பல மன்னர்களின் அறிவாளிகளின் பலத்தை விட அதிகமானது. ஆனால் உங்களுடைய இந்த திறமைகளையும் உடலையும் உபயோகப்படுத்தப்படாவிடில் அவை வீணாகி போகும். உங்களிடம் அளவற்ற திறமையும் பலமும் உள்ளன.
நீங்கள் அதில் மிக சிறிய அளவில்தான் உங்கள் மூளையையோ உடல் பலத்தையோ பயன்படுத்துகிறீர்கள். அவைகளை பல 100 மடங்காக அதிகரிக்கும் வேலையை இன்றிலிருந்து ஆரம்பமாகட்டும். நீங்கள் நேற்றைய வெற்றியில் மகிழப் போவது இல்லை. அவை மிக சிறியவை. அதை காட்டிலும் நீங்கள் சாதிக்க வேண்டியது நிறைய உள்ளன. உங்கள் பிறப்பு எனும் அதிசயம் ஏன் நீங்கள் பிறந்ததோடு நின்று போக வேண்டும்? உங்களுடைய செயல்கள் சாதனைகள் மூலம் நீங்கள் அதை இன்று ஏன் செய்யக்கூடாது? உங்கள் பிறவி எதோச்சையாக நடந்தது இல்லை. நீங்கள் பிறந்து வளர்ந்து ஒரு மலையாக தானன்றி சிறுத்து மணலாக உதிர்ந்து போக அல்ல. ஆகவே உங்கள் திறமைகள் உங்களிடம் கெஞ்சும் வரை நீங்கள் அவற்றை உபயோகப்படுத்துங்கள். நீங்கள் உங்களையும் நீங்கள் வியாபாரம் செய்யும் பொருட்களை பற்றியும் நன்கு கற்றுணர்ந்து மேம்படுத்துங்கள். உங்கள் பிரச்சனைகளின் பேச்சை மெருகேற்றுங்கள். வர்த்தக பேச்சு என்ற சாதுரியம்தான் பலரை செல்வந்தர்களாக ஆக்கியிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். உங்கள் நடை உடை பாவனைகள் மாற்றங்களை கொண்டு வந்து மற்றவரை கவர்ந்து இழுங்கள். உங்களுடைய சக்தியை அந்தந்த சந்தர்ப்பங்களுக்கே முழுமையாக பயன்படுத்துங்கள். உங்கள் வீட்டு பிரச்சனைகளை வேலை செய்யும் இடத்திற்கு கொண்டு செல்லாதீர்கள். அதேபோல உங்கள் வேலையின் அழுத்தங்களும் உங்கள் வீட்டில் நீங்கள் காட்டும் அன்பில் குறுக்கிடக்கூடாது. வீடும் தொழிலும் தனித்தனியானவை. ஆனால் நீங்கள் இரண்டையும் மணந்தவர்கள். இவைகளை தனித்தனியாக நிர்வகிக்க தெரியவில்லையானால் உங்கள் தொழில் முன்னேற்றம் அடையாது. இது காலங்காலமாக இருந்து வரும் முரண்பாடு. உங்களுக்கு வரும் பிரச்சனைகளும் அதை தைரியமுடனும் மனவேதனைகளும் உங்களை மேம்படுத்த வந்த வாய்ப்புகள் என்று உணர உங்களுக்கு அகக்கண்களும் புற கண்களும் உள்ளன. அவை இவற்றை கூர்ந்து நோக்கி உணரும் சக்தி வாய்ந்தவை. எந்த மிருகமோ செடியோ காற்றோ மலையோ பாறையோ ஏரியோ உங்களைப் போல் தொடங்கவில்லை. நீங்கள் காதலில் உருவாகி சாதனை செய்ய பிறந்தவன். நீங்கள் இதுவரை அதை பற்றி நினைக்கவில்லையா? ஆனால் இனி இந்த எண்ணம் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டட்டும். இயற்கை தோற்பது இல்லை. கடைசியில் வெற்றி அடைந்தே தீரும். எண்ணம் போல ஒவ்வொரு வெற்றியும் உங்களுடைய அடுத்த போராட்டத்தை சுலபமாக்கும். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் மிக சிறந்த வெற்றியாளராக ஆவீர்கள். ஏனெனில் நீங்கள் தனித்தன்மை வாய்ந்தவர். நீங்கள் இந்த இயற்கையின் மிக பெரிய அதிசயம். இந்த பகுதி உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். ப்ளீஸ் ஷேர், subscribe our channel for more videos. Thank you.